கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை விட்டு பல சூழ்நிலையில் விலகி போய் விடுகிறோம். திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு முடியாதபடி பலவிதமான காரியங்கள் நம்மை மீண்டும் மீண்டுமாக அலக்கழித்து அந்த காரியங்களில் விழுந்து போன நிலையிலே எழுந்திருக்க முடியாதபடி காணப்படக்கூடிய வாழ்க்கையில் அநேக சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விட்டுவிட வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அது எனக்கு உகந்த வாழ்க்கை கிடையாது, இந்த வாழ்க்கை எனக்கு வாழ ஒரு இஷ்டமில்லாத நிலையில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் பலர் பல காரியங்களை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆன் கம்பல்சன் ஐ எம் லிவிங் லைக் திஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவோம். அதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை திருப்பிக் கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு பெருமூச்சு தான் விட்டாங்க. ஆண்டவரே, எவ்வளவு காலங்களுக்கு நாங்கள் இந்த பார்வோனுக்கு செங்கல் செய்து கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு உரிமையில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது என்று சொல்லி இந்த வேதனையோடு அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். இந்த ஒரு பெருமூச்சு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்களுக்கு இரக்கத்தை கொண்டு வந்தது. மோசையும் ஆரோனை அனுப்பி அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அதுபோல் இந்த பதிலில் சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஐ வாண்ட் டு கம் பேக் டு யூ. நான் மறுபடியும் உம்முடைய பிள்ளையாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கபடி நீர் எங்களை திருப்பிக் கொண்டால் யாரும் அதை தடுக்க முடியாது. எந்த சத்துருடைய கிரியைகளுக்கு விரோதமாக நிற்க முடியாது. என நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும். பூர்வ காலத்தில் நாங்கள் உம்மை ஆராதித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது போல வாழும்படியான கிருபையை கட்டளையிடும். இந்த நாட்களில் என்னுடைய வேத வாசிப்பு குறைந்து விட்டது, ஆலயத்துக்கு போவது குறைந்து விட்டது, என் ஜெப வேலை குறைந்து விட்டது, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காரியம் முற்றிலுமாய் அணைந்து போன ஒரு விளக்கை போல் ஆகிவிட்டது. மீண்டுமாய் என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி கேட்பது போல தான் இந்த வசனம் இருக்கிறது. கர்த்தர் என்னை விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தோடு தாவீது சொன்னது போல நாமும், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய விளக்கு எரியும்படியாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் நீ விளக்கேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு மீண்டுமாய் அவரோடு நீங்கள் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கும்படியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் முதல்ல வாஞ்சியோடு காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் நான் திரும்பி வர வேண்டும். கர்த்தரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நான் மீண்டுமாய் என் வாழ்க்கையில் காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அநேக சூழ்நிலை மத்தியிலே உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடுகிறோம், தூரமாய் போய்விடுகிறோம். நாங்கள் உம்மை மறந்து விடுகிறோம், சில வேளை மறுதலித்து விடுகிறோம், அறியேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழுகிறோம். ஆனாலும் கர்த்தா, நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிற தேவன். பேதுருவை பார்த்து நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டு மீண்டுமாய் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீ நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தீரப்பா. அதுபோல கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ அன்பாய் இருந்தால் அந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி போகாதபடி என்னையே நீ நோக்கி கொண்டிருப்பாய், என்னோடு இருக்க பிரயாசப்படுவாய். நானும் உன்னை என்னோடு வைத்துக்கொண்டு ஆசைப்படுகிற தெய்வம் என்பதை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு இந்த வசனத்து மூலமாக உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரமப்பா. என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோல கர்த்தா, இந்த கால வேளையில் யாரெல்லாம்
பிரிந்து போன வாழ்க்கையிலே, கடந்து போன வாழ்க்கையிலே, மறுதலித்து போன வாழ்க்கையிலே, அறியேன்னு சொல்லி வாழுகிற அந்த வாழ்க்கையிலே திரும்பவுமாய் இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய கிருபை கடந்து வரட்டும், உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த வாழ்க்கை மீண்டுமாய் ஒளியூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறட்டும். உங்களுக்குள் பிரகாசிக்க அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து நீங்கள் திரும்ப அவரிடத்தில் வர வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணினா நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். God bless you.